ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிம்மோட லவ் ஸ்டோரியோட பார்ட் 2ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். அப்படியே நம்ம பிம் உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்க, அங்கே இருக்க போர்டு செவருன்னு சுற்றி ஏதோ எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டே இருக்க பிரிம் கரெக்டாக அங்கே வரா. வந்த உடனே பிம்மை கூப்பிட பிம்முக்கு ஷாக்கு. பிரிம்மை பார்த்தாலே ஓடி போயிடுவா. இப்போ என்னடா என்னை கூப்பிட்றாளேங்கிற மாதிரி. பிம் என்னாச்சு, உங்கள் கால் இப்போ ஓகேவா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி. பிம் அப்படியே பிரிம்மை பார்த்துட்டே இருக்க, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணுன்னு தான் வந்தேன், ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஈவினிங் நானா, நான் எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன், நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ண ரெடியாக இருக்கேன் சொல்லுங்கன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், அதாவது நீ என்கிட்ட கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டில, உனக்கு டீச் பண்ண நான் ரெடியாக இருக்கேன், உனக்கு விருப்பம் இருந்தால் ஈவினிங் வா, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பிரிம் அந்த பக்கம் போக, இதை கேட்கும் போது பிம்முக்கு செம்ம ஷாக்கு. ஆஹா, பிரிம்மா என்கிட்ட இப்படி சொல்லிட்டு போகிறாங்கிற மாதிரி ஷாக்காக அப்படியே உட்காந்துட்டு, யோ 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 இங்கே பாருடான்னு சொல்ல, நான் கனவுலையாக இருக்கேன், கனவெல்லாம் கிடையாது, நினைவு தான், பிரிம் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்ல, ஓ மை காட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஒரு வழியாக உன்னை ஸ்டூடெண்ட்டாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இன்றைக்கி நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் நம்பவே முடியல, உண்மையாக தானே இது அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்கா. டெய்லி அவங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ அவங்க பக்கத்தில் கூட இருந்து அவங்க கிட்ட நிறைய கற்றுக்க போகிறேன், இதுதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது தெரியுமா, ஜாலியாக இருக்குன்னு சொல்லி அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ அதை பார்க்கும்போது யோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி அவன் அப்படியே அங்கே நம்ம சாமோட அந்த சீட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். சாமுக்கும் யோக்கும் இடையில ஒரு க்யூட் லவ் ஸ்டோரி ஒன்று போயிருக்கும், அது ஒரு தனி ட்ராக்கு, இது ஜிஎல் அப்படிங்கிறனால நமக்கு அது வேண்டாம், நம்ம ஜிஎல் ஸ்டோரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈவினிங் உட்காந்து பிரிம்மோட அந்த டிசைனரை ஸ்பாயில் பண்ணி விட்டால, அதை எப்படியாவது சரி பண்ணணும், ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக அதை அப்படியே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே பிரிம் அவள் பக்கத்தில் வந்து, என்ன மேடம் பண்ணுறீங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, அது வந்து உங்களோட அந்த டிசைனு என்னால் வீணாக போயிடுச்சுல, அதை எப்படியாவது மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுது பிரிம்முக்கு. அது வந்து இது எப்படி பண்ணணும்னு தெரியுமான்னு சொல்லி அப்படியே அவள் கையை பிடிச்சி இதை இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அப்படியே சொல்லி கொடுக்க, அவள் க்ளோஸாக பக்கத்தில் வந்து சொல்லித்தரதை பார்த்தோன்னே பிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. பட் அவள் எதிர்பார்க்கவே இல்லை பிம் இவ்வளோ க்ளோஸாக இருந்து சொல்லித்தருவான்னு. உண்மையாக நீங்கள் எனக்கு டீச் தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பிம் கேட்க, ஆமாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படியே எஞ்சி நின்றுக்கிறா. ஒன்றும் இல்லை, உனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன், வேணானா விடு, இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும், உங்கள் அட்வைஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பிம் பார்த்துட்டே இருக்க. அப்புறம் பிரிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆக்சுவலி உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா, எதுக்காக நான் உனக்கு மென்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் உங்ககிட்ட கேட்கட்டா, அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன், ஏன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு என்னென்னு தெரியல, உங்கள் டிசைன் ரொம்ப பிடிக்கும், உங்கள் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பண்ணுற எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஏன் தப்பு தானே, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் டிசைன் ஃபுல்லாக போனதுக்கு நான் தானே காரணம், எனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா, கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறா. ஆக்சுவலி அந்த பேப்பர் காஃபி கொட்டுச்சுல, அந்த பேப்பர் தான். ஓ நீ இந்த டிசைனை தான் சொல்கிறியா, ஆமான்னு சொல்ல, இந்த டிசைன் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேனேன்னு சொல்ல, பண்ணிட்டீங்களா, எப்படி, அன்னைக்கு சேவ் பண்ணவே இல்லை, எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு என்கிட்ட கூட கோவமாக நடந்துக்கிட்டீங்களே, அது எப்படி நடக்கும்னு சொல்ல, ஏய் என்னால் நம்பவே முடியல, உனக்கு என்னதான் தெரியும், நீ 2K கிட் தானா இல்லையா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது தெரியாதா, ஆல்ரெடி க்ளவுடில் எல்லாமே சேவ் ஆகிருக்கும், அது உனக்கு தெரியலையான்னு சொல்ல, இல்லை நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன்னு தான் சொன்னேன், மற்றபடி ஆட்டோ சேவ் அதே ஆகிடும், நான் சேவ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது, அது உனக்கு புரியுமா இல்லையான்னு சொல்ல, ஐயோ இத்தனை நாளாக உட்காந்து உங்கள் டிசைனை எப்படியாவது உங்களுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிறக்காக நான் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, ஐயோன்னு சொல்லி அப்படியே பிம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. பரவாயில்ல விடு, இதுக்காக உனக்கு நான் ட்ரீட் கொடுத்துறேன், நீ இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணல, அதனால் ஈவினிங் உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு தேவையான எல்லாமே நானே ரெடி பண்ணி தரேன், நான் அதை சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிம் அப்படியே பிம்மோட ஷோல்டரில் ஒரு தட்டிட்டு அந்த பக்கம் போக, ஐயோ அவங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டு போகிறாங்க, என்னால் நம்பவே முடியலையேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் என்கிட்டயா பேசுனீங்க அப்படின்னு பிம் கேட்க, இந்த ரூமில் நம்ம 2 பேரும் தவிர வேறு யார் இருக்கா அப்படின்னு அப்படியே பிம் திரும்பி பார்த்து சிரிக்க, ஆமாம்ல இந்த ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன், அப்போ என்னத்தானே பார்த்து சிரித்தாங்க, ஐயோ என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லி பிம்முக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ மை காட், நான் நினச்சி கூட பார்க்கல பிம் என்கிட்ட
இவ்வளோ நல்லா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரீட்காக அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டாங்க. அங்கே கொஞ்சம் ஓவராகவே ட்ரிங்க் குடிச்சிட்டே இருக்கா பிம்மு. நீ எதுக்கு இவ்வளோ குடிக்கிற, அங்கே பாரு மேலெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நீங்கள் பில் பே பண்ணுறேன்னு சொன்னீங்க, என் முன்னாடி எல்லாமே இருக்குது, நீங்கள் வாங்கி கொடுத்த எல்லாமே நான் சாப்பிட்ணும், எல்லாமே நான் குடிக்கணும், ஸோ நான் குடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கா. போது வெய், எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பிம் எவ்வளவோ சொல்லியும் பிம் அதை கேட்குற மாதிரி தெரில. நான் குடிச்சே தீருவேங்கிற மாதிரி அப்படியே குடிச்சிட்டே இருக்க. என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. நானா என்னையா புரிஞ்சுக்க முடியல? என்னெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை தான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரு டைம் பார்த்தா என்கிட்ட கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிறீங்க, என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ எதுக்காக என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க? எந்த ரீசனும் இல்லாமல், ஏன்னு தெரியல. நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் என்னை திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் தெரியுமா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்க. நீ கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கன்னத்தில் கை வச்சு அவளை பார்த்து அப்படியே பிரிம் சிரிச்சுக்கிட்டே இருக்க. பிரிம் சிரிக்கிறத பார்த்தோன்னே பிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவள் பேசவே மாறிடுச்சு. என்னாச்சு உனக்கு? இவ்வளோ ஷாக்காக என்னை பார்த்துட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லி பிம் கிட்ட கேட்க, ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை பிம், நீங்கள் எவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க, ஃபைனலி என்னை பார்த்து சிரிச்சிட்டீங்க, என்னால் நம்பவே முடியல, உங்களோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பிம் சொல்லிட்டு அப்படியே பிரிம்மை பார்க்க. பிரிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. குடிச்சதெல்லாம் போதும், ரொம்ப குடிச்சிட்டே இருக்கவே பேசாமல் அப்படின்னு சொல்ல, நீ நிறைய குடிச்சிட்ட போதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நான் கம்மியாக தான் குடிச்சிருக்கேன், நான் நிறைய ட்ரிங்க் பண்ணுவேன் இன்றைக்கி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி ஒரு மாதிரி பிம் அப்படியே க்யூட்டாக இருக்கா. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்க. நீங்கள் எப்பயுமே சிரிக்கும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க, ஆனால் சரியாக சிரிக்கவே மாட்டீங்க தெரியுமா? ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. அவள் சிரிச்சிட்டே இருக்கா. ஆனால் அந்த சிரிப்பு எனக்கு கிடைக்கவே இல்லையே, எப்படியோ இப்போ தான் கிடச்சிருக்கு. நீங்கள் அந்த சிரிப்பை எனக்கு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நிறைய கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்கிட்ட எப்படி இருந்தாலும் சரி, என்னை விட்டு போகணும்னு நினச்சா கூட பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, எப்பயுமே உங்களை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்க. நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேன்னா சொல்லுங்கள், எதுக்கு என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அப்படியே கையெல்லாம் நீட்டிட்டு ஒரு செகண்ட் அப்படியே பிரிம்மை பார்த்துட்டே இருக்க. பிரிம்மை அப்படியே ஃபேஸ் மாறிடுச்சு. ஒரு மாதிரி பிரிம்முக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக வேற இருக்குது. அது வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, உன்னை பிடிக்காமலாம் நான் உன்னை பார்த்து திட்டிக்கிட்டேலாம் இல்லை, உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், உன்கிட்ட க்ளோஸாக இருக்க வேணான்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பிரிம் சொல்ல. என்னது, எதுக்கு இப்படி சொன்னீங்க? ஏன் என்கிட்ட க்ளோஸாக இருந்தால் என்ன? என்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாது, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்டுகிட்டே இருக்கா. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு தான் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க. பிரிம் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பிரிம்மை பார்த்துட்டே இருக்கா ஷாக்கா. அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அது ஏன் அப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ எப்பயுமே என்னை ஐடல்னு சொல்லிகிட்டே இருப்ப, அதை கேட்கும்போது எனக்கு புரியுது, நீ ஐடலாக மட்டும்தான் என்னை நினைப்ப, என்னை வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீ நினச்சி பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. டக்குன்னு பிம் போய் அப்படியே பிரிம்முக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டா. பிரிம் இந்த கிஸ்ஸை எதிர்பார்க்கவே இல்லை. கிஸ் பண்ண உடனே பிம் அப்படியே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் டீப்பாக போய்கிட்டே இருக்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிக்கில் இருக்கோன்னு கூட தெரியாமல் அப்படியே அந்த க்யூட்டான அந்த கிஸ்ஸிங் சீனு கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டே இருக்க. அப்புறம் தான் பிம்முக்கு தெரிஞ்சது நம்ம பிரிம்முக்கு கிஸ் பண்ணிட்டோன்னு. சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிட்டா. பிம் நில்லுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பிரிம் அவளை பார்த்துட்டே இருக்க. பிம் அப்படியே வேகமாக போயிட்டா. அப்போ தான் பிரிம்முக்கே புரியுது நம்ம இருக்கிறது ரெஸ்டாரண்ட்னு. ஒரு செகண்ட் அப்படியே அவளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அவள் பண்ண அந்த கிஸ்ஸை நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, அதாவது பிரிம் வந்து சூப்பராக ட்ராயிங்லாம் பண்ணுவாள், எல்லாத்துலேயுமே நல்லா இருப்பாள். ஃபஸ்ட்டு அவள் தான் அவள் ஸ்கூல்லேயே. ஸோ அவளோட ஸ்கூலில் அவங்க டீச்சரை பார்த்து பேசிகிட்டு இருக்க. நீ எனக்காக பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல. நீங்கள் எப்பயுமே என்னை சப்போர்ட் பண்ணுவீங்களே, அதனால் கண்டிப்பாக உங்களை பார்க்கறக்காக வந்தேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, உன்னை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ என்ன படிக்கிற அப்படின்னு பார்த்து அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. இப்போ லஞ்ச் டைம்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு உன்னை பார்க்கறக்காக வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரிம் வெயிட் பண்ணிட்டுருக்க. எனக்கு டைம் வேறு இருக்குது, அவங்க பேர் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. பிம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்க. உன்னோட ஒர்க் எல்லாமே அவள் ரொம்ப பார்த்து பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ளே
ப்ரிம்முக்கு முக்கியமாக ஒரு மெசேஜ் வருது, எங்கே இருக்க சீக்கிரமானு. ஓ உனக்கு ஒர்க் இருக்கா, சரி ஓகே ஒர்க் இருந்தால் நீ போ, இன்னொரு டைம் கூட அவளை வந்து பார்த்துப்பேன்னு சொல்ல அது வந்து சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக போய் தான் ஆகணும், கால் வேற வந்துகிட்டே இருக்குது, நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிம் அப்படியே அந்த பக்கம் போக டீச்சர் அப்படியே அங்கே நின்று பேசிட்டு இப்படி நின்றுட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட் அந்த பக்கம் அவள் போக வேகமாக பிம் அப்படியே வந்துகிட்டே இருக்க பிம் அப்படியே வேகமாக வரதை பார்த்துட்டு ப்ரிம் ஒரு செகண்ட் இவ தான் அவளாக இருப்பாளாங்கிற மாதிரி ஃபோன் பேசிகிட்டே அப்படியே அந்த பக்கம் ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டா. பிம் வேகமாக டீச்சர்கிட்ட வந்து ப்ரிம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க இவ்வளோ நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நீயே வரக்கு லேட் ஆச்சு, ஸோ லேட் ஆனனால அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, முக்கியமான வேலை இருக்கா, இன்னொரு டைம் கிடைக்கும் போது உன்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல பிம்முக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அச்சோ அவங்க போயிட்டாங்களான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அடுத்து நம்ம அதே ஃபேக்கல்ட்டி ப்ரிம் படிக்கிற அந்த ஃபேக்கல்ட்டிக்கு பிம்மும் போய் ஜாயின் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃப்ரெஷர்ஸை அப்படியே ரேகிங் பண்ண ஆரம்பிப்பாங்களே, ஸோ அதே மாதிரி ரேகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சீனியர்ஸ் இதில் சைன் பண்ணுமா, எனக்காக நீங்கள் சைன் பண்ணி கொடுக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ப்ரிம் கிட்டே கேட்க, ஓ சைனா கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன், டீச்சர் சொன்ன அந்த பொண்ணு நீ தானே? நான் தான், உங்களுக்கு என்ன தெரியுமா, என் பேர் பிம், நான் உங்கள் மேலே ரொம்ப க்ரேஸியாக இருக்கேன்னு தெரியுமா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை எப்பயுமே அப்படியே லைக் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னோடய ஃபேவரட்டான ஐடல் நீங்கள் தான் சொல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், வெயிட் பண்ணு நான் உனக்கு சைன் பண்ணுறேன்னு சொல்ல ப்ரிம்மோட ஃப்ரெண்டு, ஏண்டி உன்னை ஐடல்னு சொன்னால் உடனே சைன் பண்ண ஆரம்பிச்சிருவியா, அங்கே பார்த்தியா ப்ரெஷர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அவங்க சைன் வாங்கறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ என்னமோ ஈஸியாக இந்த பொண்ணுக்கு சைன் பண்ணித்தர, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ ஏதாவது பண்ணணும், நீ ஏதாவது பண்ணாதான் இவனுக்கு சைன் பண்ணுவா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. ஏய் சும்மா இருடி பாவோன்னு சொல்ல, வேணா ஒன்று பண்ணலாமா, நான் நிறைய லாங்குவேஜஸில் ஐ லவ் யூ சொல்லுவேன், அப்படியா, அங்கே இவளை பார்த்து என்னென்ன லாங்குவேஜ் உனக்கு தெரியுமோ எல்லாத்துலேயும் ஐ லவ் யூ சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க நம்ம ஃப்ரெண்டு சொல்ல அதை கேட்டுட்டு பிம்மு ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டெப் எடுத்து வச்சு பக்கத்தில் வரா. அதாவது ப்ரிம்மோட பக்கத்தில் வந்து அவளுக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜஸ்லையும் அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்ல அது எல்லாத்தையும் கேட்கும்போது அப்படியே நம்ம ப்ரிம்முக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நம்ம ப்ரிம்மோட மனசில் எப்பயோ பிம் வந்தாச்சு. இதை இவ இப்படி சொன்னோடனே மேடம்க்கு ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடி உனக்கு ப்ளஷ் எல்லாம் ஆகுதுன்னு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கேட்க அது வந்து பிசாமிருன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஓடி போயிட்டா. உடனே திரும்பி ப்ரிம்னு சொல்லிகிட்டே இருக்க அவள் டாய்லெட் போயிட்டா. கொடு நான் உனக்கு வேணால் சைன் பண்ணி தரேன் சரியா, கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி சைன் பண்ணி கொடுத்துட்ருக்க. அடுத்த சீனில் நம்ம லின்னு யோ அப்புறம் பிம் 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் பேசிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஆமாம் இங்கே ஏன் எல்லாருமே இப்படி இருக்காங்க, இந்த யூனிவர்சிட்டியில் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க தெரியுமா. ஆமாம் ஒரு பையன் உன்னை பற்றி எங்கள்கிட்ட டீப்பாக கேட்டுட்ருக்கான், அவன் டேஸ்ட்டை பாரு சரியே இல்லை, உன் நம்பரை கொடுன்னு வேறு கேட்டான், அவனுக்கு ஒன்றா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேறு சொன்னான், அவன் ரொம்ப ரிச்சானவன் தெரியுமான்னு சொல்ல, ரிச்சா ஆமாம் ருவாயா அவன் பேர் அப்படின்னு சொல்ல, ஓவரா ஓட்டாது ரப்படா அப்படின்னு சொல்லி 3 பேர் அப்படியே கிண்டல் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களோட டீப் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்க ஆக்சுவலி திடீர்னு பார்த்தா ஒரு பையன் வந்து அப்படியே பிம்மு முன்னாடி நிற்கிறான் கையில் பூவோட. இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இதை வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே பிம் கையில் கொடுக்க, இது எனக்கா வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லி அதை அப்படியே வாங்கிக்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கையில் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி இருக்குது, அதில் நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக என் கூட இருக்க முடியுமான்னு சொல்லி அப்படியே அங்கே இருக்க ஒரு பேப்பரையும் எடுத்து அவன் காட்டிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது பிம்முக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. என்னை பார்த்து ஒருத்தன் ப்ரப்போஸ் வேற பண்ணுறானே, ஐயோ ஜாலி அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்க. ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாமல் அப்படியே பிம் ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க. லின்னும் யோவும் பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, இந்த மாதிரி ப்ரப்போசல் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பிம்முக்கிட்ட கொஞ்சம் ஓவராகவே பேச, சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்ல எஸ்ன்னு சொல்லுன்னு எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் பிம்முக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு புரியாமல் அப்படியே கண்ணை மூடி ஒரு செகண்ட் வைக்கப்பட்டுட்டு, கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்ல இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு ஹாப்பி ஆகிடுது, பிம்முக்கும் ஹாப்பி ஆகிடுது. நம்ம ப்ரிம் கையில் ஒரு ஃப்ளவரோட அப்படியே நின்றுட்டுருக்கா. ஆக்சுவலி அவளும் பிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டுருக்கா. அந்த ரோஸை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கவலையாக இருக்க கரெக்டாக அங்கே ப்ரிம்மோட ஃப்ரெண்டு வந்து நிற்கிறா. என்னாச்சு, ஓ இதை தான் பார்த்து நீ ஒரு மாதிரி கவலையாக இருக்கா, உன்னை அவள் ஐடலாக மட்டும்தான் நினைக்கிறா, அதை தவிர அவன் மனசில் வேறு எதுவும் இல்லை, நீ இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, வீடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவளை கன்வின்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது நம்ம ப்ரிம்முக்கு. அதுக்கப்புறம் பிம் அவன் மீட் பண்ணவே இல்லை.
அப்புறம் அப்படியே ஆஃபீஸில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஜெகதீஷ் வரான். ஏய் பிரிம் பிரிம் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எனக்கு எல்லா வேலையும் கொடுத்துட்றாங்க. இன்டர்னை செலக்ட் பண்ணுமா, அதுவும் என்னால் முடியாது, நிறைய வேலை இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி ஒரு நல்ல இன்டர்னாக பார்த்து செலக்ட் பண்ணிடுறீங்களா? ப்ளீஸ் என்னால் முடியாது, புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நானே பண்ணுறேன்னு சொல்ல, சரி சரி நல்ல இன்டர்னாக பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி போடுங்க, என்னை விட்டுருங்கப்பா, எல்லாம் நீங்கள் படித்த காலேஜில் தான் வந்திருக்கு, நல்லா செக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள், என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் வேகமாக அந்த பக்கம் போக, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். சரி ஓகே இன்டர்னை பார்த்து அதெல்லாம் ரிப்போர்ட் எடுக்கணுமேங்கிறதுக்கு வீடியோலாம் ஐபேடில் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம பிம்மோட வீடியோ தான். பிம் அப்படியே ஸ்வதிஹா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிக்கிற அவளை பற்றி. எனக்கு இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா இது என்னோட ட்ரீம் கம்பெனி. இங்கே ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து நிறைய நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ தயவு செஞ்சு என்னை செலக்ட் பண்ண முடியுமா? ப்ளீஸ் 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 எனக்காக செலக்ட் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது பிரிம்முக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. அந்த வீடியோவை பார்க்கும்போதே பிரிம் அப்படியே ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் அந்த ஸ்மைலை பார்த்தோன்னே அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேணாம் வேணாம், நான் ஏன் ஸ்மைல்லாம் பண்ணக்கூடாது, அவள் நம்ம ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளையே அவள் கன்வின்ஸ் பண்ணிட்டா. ஸோ அதுக்கப்புறம் பிரிம் மெல்லின்னு அவங்கள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணது இவ தான். அப்புறம் இவங்க ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு பிம்மை மீட் பண்ணும்போது பிரிம்முக்கு அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் அவள் ஃபேஸில் அதை காட்டிக்க கூடாதுங்கிறக்காக அவளை பார்த்து சிரிப்பை மறைச்சிட்டு அப்படியே போயிட்டா. இது எல்லாத்தையுமே பிரிம் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. எதிர்பார்க்காத ஒன்று என் கண்ணு முன்னாடி இப்போ நடந்திருக்கு. நான் இப்படி சொன்னேன் அவகிட்ட, அவள் என்ன நினச்சிருப்பாங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிரிம்முக்கு கவலையாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டுருக்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக நம்ம பிம் ஏதோ லேப்டாப்பில் தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. நேற்று பண்ண கிஸ்ஸை வேறு நினச்சி மேடம் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிப்ஸில் கையில் வச்சு செக் பண்ணுறா. அப்புறம் நேற்று நடந்ததெல்லாம் அவள் கண்ணு முன்னாடி வருது. எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிரிம் ப்ரப்போஸ் பண்ணுது. பிரிம் சொன்னோடனே பிம் வேகமாக போய் அவளுக்கு அப்படியே கிஸ் பண்ணதுன்னு ஒரு மூமெண்ட்டும் அப்படியே நடந்துகிட்டே இருக்க. அடுத்து கரெக்டாக வரான். உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கே நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அது நீ போயிட்டேன்னு நினச்சி இங்கே தான் இருக்கியா? நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் அமைதியாக இருக்க? எப்பயும் பேசிகிட்டே இருப்பேன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி லேசியாக இருக்குது அவ்வளோதான்னு சொல்ல, என்னால் நம்பவே முடியல, நீ ஏன் இப்படி இருக்க? ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு, நீ இந்த மாதிரி இருக்கவே மாட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோதான், வீடு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிம் அப்படியே அமைதியாக இருக்க. அப்படியா, சரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிரு, உன்னை இந்த மாதிரி பார்க்க எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்கான். அதுக்குள்ளே பிரிம்மு அங்கே ஜெகதீஷ்கிட்ட ஏதோ பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்க, அது எனக்கு ஒர்க் வேறு கொடுத்துருக்காங்க பிரிம், இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, அது வந்து எனக்காக இந்த ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஜெகதீஷ் பேசிகிட்டே வர பிரிம் அப்படியே கரெக்டாக பக்கத்துலேயே வந்துடா. பிரிம்மை பார்த்தோடனே பிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு போக, உடனே கேட்குறான், இருடா எதுக்கு போகிற? இரு பிம்னு கூப்பிட. அதுக்குள்ளே ஜெகதீஷ் அப்படியே அங்கேருந்து பிம்முக்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டே இருக்க. பிம் அதை கேட்குற மாதிரி தெரில. அவளும் அப்படியே பிம்மை ஃபாலோ பண்ணிட்டு போக, புரியுது இங்கே ஏதோ நடக்குதுன்னு. என்னதான் நடக்குது ஒன்றும் புரியல, ஆனால் கண்டிப்பாக 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குங்கிற மாதிரி கன்னத்தில் கை வச்சு யோசிச்சிட்டே இருக்க. என்னவா இருக்கும்னு சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இன்டர்ன் தானே, இன்டர்ன் எவ்வளோ நாள் இங்கேயே இருக்க முடியும்? இவ்வளோ நேரம் இங்கே லைட்லாம் ஆன் பண்ணி இப்படி இருந்த கரண்ட் பில்லை யார் கட்டுவா? இங்கே பாரு, ஒழுங்காக கிளம்பி போயிரு, போன்னு சொல்ல, அந்த இது போயிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க. போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் கிட்ட பேசிகிட்டே இருக்க. பிம் வேகமாக அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கா. பிம்மை பார்க்கறக்காக பிம் அவள் பின்னாடியே வர. பிம் ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வர. பிம் வேகமாக ஓடி போயிட்டே இருக்கா. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நடந்தது அப்படியே ரிவர்ஸில் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பிம் அப்படியே பிம்மோட கையை பிடிச்சி, ஒரு நிமிஷம் இரு, எதுக்காக இப்படி இருக்க? இன்றைக்கி ஃபுல்லாக நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது எல்லாமே நல்லா தான் இருக்குது, நான் எதுவும் சொல்லலை, எனக்கு இந்த அட்மாஸ்பியரை மாற்றணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ என்னை அவாய்ட் பண்ணுற அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி பிரிம் கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேர்டில் பதில் சொல்லிட்டு பிம் அப்படியே அமைதியாக நிற்க. பிரிம்முக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. நான் நேற்று என்னோடய மனசில் இந்த ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொன்னேன், சாரி, என் மனசில் இருந்ததை மறைக்க முடியல, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட இதே மாதிரி நான் பேச மாட்டேன், விடு, அதுக்காக இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிம்
நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பிம்மு குனிஞ்சுக்கிறா. எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு, என்னாச்சு, நேற்று நான் உனக்கு கிஸ் பண்ணது, சாரி நீ எனக்கு கிஸ் பண்ணது உனக்கு பிடிக்கலையா, அதை நினச்சி நீ ஏதாவது தப்பாக நான் பண்ணிட்டோன்னு யோசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அவளை பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு செகண்டு நான் பண்ணது தப்பு தான், எனக்கு கிஸ் பண்ணவே தெரியாது, நான் உங்களுக்கு நேற்று கிஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பீங்க, எனக்கு கிஸ்ஸே இதுக்கு முன்னாடி பண்ண தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, ஸோ அதை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்ல, அடி பாவி, கிஸ் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணல, ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருக்கா, அந்த கிஸ்ஸு நல்லா இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இதை பார்க்கும்போது பிரிம்முக்கு சிரிப்பு வந்துடுது. சரி சரி நீ கவலைப்படாத, எனக்கு புரியுது, உனக்கு எப்படி கிஸ் பண்ணணுன்னு நான் சொல்லித்தரேன், இதுக்கப்புறம் என்கிட்ட நீ எந்த சண்டையும் போடக்கூடாது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கையை காட்ட, ஓகே பிங்கி ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி பிம் அப்படியே அவளுக்கு கை கொடுக்குறா. அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பிம்முக்கு ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஆஃபீஸ்க்கு வெளியவே கிஸ் பண்ணி காட்டுறாங்க. அப்புறம் நம்ம லின்னோட ஒரு டிசைன் ஒன்று நம்ம பிம் சொல்லி தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க காவ். ஸோ அதனால் பிரிம்முக்கு ட்ரீட் கொடுக்கறக்காக லின் கூட்டிகிட்டு வர, அங்கே நம்ம பிம்மும் சேர்ந்து கொஞ்சம் ரொமான்டிக் மூமெண்ட்டை அப்படியே க்ரியேட் பண்ணிகிட்ருக்க. ஏண்டா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்போ 2 பேரையும் பார்த்தா ஹனியில் இருக்க ஸ்வீட் மாதிரி இப்படி ஸ்வீட்டாக இருக்காங்க, என்ன நடக்குதுங்க தெரியலையேன்னு சொல்ல, அங்கே பாரு ஜுலதீஷ் வேறு நம்மளை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஏதோ நடக்குதுன்னு புரியுது, இதை பற்றி நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாமா, சரி சரி விடு, ஏண்டா ஜூஸ் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன் ஜுலதீஷ்க்கு வாங்கலையா அப்படின்னு சொல்ல, அது ஜுலதீஷ்க்கெலாம் வாங்கலை விடு, அவனுக்கு எதுக்கும் வாங்கணும் அப்படிங்கிற மரலின்னு பார்க்க, என்னோடதை ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு ஜுலதீஷ் கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல, இதெல்லாம் இவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. பிம் 2 பேரும் அப்படியே அந்த ஜூஸ் மேலே கையை வச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. 3 மாதம் இன்டர்ன்ஷிப்பும் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லோரும் கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போக, ஃபஸ்ட்டு நம்ம லின்னு வர, சன் அப்படியே லின்னை பார்க்குறான். என்னாச்சு, எல்லாம் பேக் பண்ணிட்டியா, நான் தூக்கிட்டு வரவா வெயிட் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல விடுங்க நானே எடுத்துக்கிறேன்னு சொல்ல, இங்கே பாரு இந்த மாதிரி பிடிவாதமெல்லாம் இருக்கக்கூடாது சரியா, நான் உனக்காக லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி தூக்கிட்டு போக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சன் அப்படியே லின்னுக்கிட்ட கையிலேருந்து அந்த பாக்ஸை வாங்க, வீட்டுக்கு போகலாமா லின்னு சொல்ல, ஓகே டேடி அப்படின்னு சொல்லி க்யூட்டாக லின்னு சொல்ல, டேடியா அட பாவி இங்கே பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிம் சிரிச்சிட்டே இருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு. சரி எல்லாருக்கும் பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சன் கூட அப்படியே லின் போக, சரி ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாய் சொல்லி அனுப்ப, டேடின்னு கூப்பிட்டான்ல அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே பிம் நிற்க, சரி எல்லாம் நடக்கட்டும், நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும், வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சாமியோட கை போட, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ நான் வளர்ந்துட்டேன், நீ வளர்ந்தாலும் சரி வளரலனாலும் சரி நான் தான் தம்பி உன்னை கூட்டிகிட்டு போவேன், ஒழுங்காக வந்து சரின்னு சொல்லி அவனோட ஆளை அவன் பிக்கப் பண்ணிட்டு போகிறான். அண்ணன் லின்னை கூட்டிகிட்டு போக தம்பி யோவை கூட்டிகிட்டு போயாச்சு, எல்லாரும் போயாச்சு, அப்போ நான் வீட்டுக்கு தனியாக தான் போகணுமாங்கிற மாதிரி அப்படியே பிம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்படியே அங்கேருந்து பிரிம் பக்கத்தில் வரா. நீ எதுக்கு தனியாக போகணும், என் வீடு அந்த பக்கம்தான், ஸோ எப்பயுமே நான் உன்னை ட்ரா பண்ண ரெடியாக இருக்கேன், என் கூட வர நீ ரெடியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பிம்மை பார்த்து கேட்க, நீங்கள் மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, உன்னோட லைஃப் ஃபுல்லாக உன்னை கூட்டிகிட்டு போக நான் ரெடியாக இருக்கேன், எப்போ வேணாலும் போகலாம், வரியா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் போய் க்யூட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பிரிம் நிற்க, போகலான்னு சொல்லி 2 பேரும் அப்படியே போக, போதும் எல்லாம் போங்க, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன், என்னை மட்டும் யாரும் கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லி ஜுலதீஷ் தனியாக புலம்பிகிட்டு இருக்கான். யார் பெத்த பிள்ளையோ தனியாக புலம்புது, நமக்கு என்ன வந்தது, வா நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கையில் இருக்க பாக்ஸை அப்படியே பிரிம் பிடுங்கிட்டா. பிரிம்மை வாங்கினோடனே அவள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு பிம் அப்படியே போக, 2 பேர் வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா ஒரு இடத்துல போய் நின்று அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக என்னோட இன்டர்ன்ஷிப்பும் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் பிரிம் உங்களை பார்க்கவே முடியாது, உங்ககிட்ட ஒன்றே நான் கேட்கணும்னு நினச்சேன், பட் அதனால் கேட்கவே முடியல தெரியுமான்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் கேளு, லைஃப் ஃபுல்லாக உனக்கு பண்ண ரெடியாக இருக்கேன்னு பிரிம் சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறா. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு சைன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி இந்த சீட்டை தான் கொடுத்துருப்பா நம்ம பிரிம் கிட்ட. அதுக்குள்ளே பிரிம் மேடம்க்கு ப்ளஷ் ஆகி அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிருப்பாங்கள்ல, அந்த சீன் அப்படியே கண்ணு முன்னாடி வர, இதில் கடைசி வரைக்கும் நீங்கள் சைன் பண்ணவே இல்லை, உங்ககிட்ட இதில் சைன் வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ப்ளீஸ் எனக்காக இதை சைன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கொடுக்க, கண்டிப்பாக உனக்காக இதில் சைன் பண்ணி தர மாட்டேன்னா, அதுக்கும் முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு நான் சைன் பண்ணி கொடுக்கணுன்னா உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பண்ணுன்னு சொன்னீங்க, நான் தெரிஞ்சதெல்லாம் பண்ணேன், இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் இதில் சைன் பண்ணணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்ல, அப்படியே அவள் பக்கத்தில் பிரிம் போய் அவகிட்ட இவ எப்படி எல்லா லாங்குவேஜஸ்லையும் ஐ லவ் யூ சொன்னாலோ அதே மாதிரி
பிரிம்மும் ஐ லவ் யூ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. அதை கேட்ட உடனே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக அப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு நம்ம மேடம்க்கு. ஓ, இதனால தான் அன்றைக்கி நீங்கள் குடுகுடுன்னு டாய்லெட்டுக்குள்ளே ஓடினீங்களா, என்னால் நம்பவே முடியல, ப்ளஷ் ஆகிறத நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம பிரிம்மு பாப்பாவுக்கும் புரியுது பிரிம் பண்ண எல்லாம். அதுக்கப்புறம் பிரிம் அப்படியே அவள் பக்கத்தில் போய் கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக அந்த கிஸ் முடியறதுக்குள்ளே டங்குன்னு மழை வந்துருச்சு. ஐயோ மழை வந்துருச்சு, வா காருக்குள்ளே போகலான்னு சொல்லி வேக வேகமாக 2 பேரும் காருக்குள்ளே போய் உட்காராங்க. காருக்குள்ளே போனோடனே அங்கே அப்படியே க்யூட்டாக ஒரு கில்மா சீன் நடக்க 2 பேருக்கு இடையில் க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அங்கே அப்படியே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதோட பிம்மோட லவ் ஸ்டோரி இங்கே முடியுது. ரொம்ப க்யூட்டான அழகான லவ் ஸ்டோரி. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கான்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூவி வெர்ஷன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நான் இந்த சீரீஸ் பார்க்கும்போதே கண்டிப்பாக இவங்களோட போர்ஷன் எடுக்கணும், இந்த மாதிரி போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ இது முன்னாடியே போட்டிருக்கணும். இந்த எபிசோடு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணேன், ஏன்னா இந்த ஃபைனல் எபிசோட் முடியும் போதே. பட் நான் ஸ்டோரி போடத்தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் பிஎல் எல்லாத்தையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் ஜிஎல் கண்டிப்பாக நான் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரிவர்ஸ் ஃபார் யூ அண்ட் அஃபர் 2 சீரீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ ரீசெண்டாக வந்த சீரீஸ்லேயே லாயல் பின் நல்லா தான் இருக்குது. ஆனால் லாயல் பின் என்ன சொல்கிறது, நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. போடுற சீரீஸே திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஃபார் யூ வந்து எந்த சேனலுமே போடாத ஒரு சீரீஸ். அதே மாதிரி அஃபேர் வந்து சேஞ்சில் நான் வந்து லாஸ்ட்டாக பண்ண சீரீஸ் வந்து லவ் தசன் எவர் லாங் பீன். அது முடிஞ்சு தான் இந்த மாதிரி அஃபேர் போட்டாங்க. நான் பிஎல் முடிஞ்சு ஒரு ஜிஎல் போடுறாங்கன்னு அப்போவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி போட முடியல. அது அஃபேர் அப்படிங்கும்போது இந்த டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கொஞ்சம் மேட்ரெலாம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். மோஸ்ட்லி சேஞ்சில் வந்த எல்லா சீரீஸ்லையுமே கொஞ்சம் மேட்ரு அதிகமாக தான் கொண்டு வருவாங்க. அதாவது இன்டிமேட் சீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் அதுவும் அந்த ஃபஸ்ட்டு சீனை நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சீனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததா, ஒரு வேளை உங்களுக்குலாம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். மோஸ்ட்லி நிறைய பேர் ஜிஎல் பார்க்குறதே கொஞ்சம் இன்டிமேட் சீன் இல்லாமல் இருக்கும், பிஎல்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணுறக்காக தான் பார்ப்பாங்க. இல்லை உங்களுக்குலாம் பிடிக்காதோன்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்குறத பார்த்தா கண்டிப்பாக அஃபேர் சீரீஸ் நான் போட்டே ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ரிவர்ஸ் ஃபார் யூ ஆர் அஃபேர் 2ல் ஒரு சீரீஸ் கண்டிப்பாக சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.